மலேசியாவில் கடற்படை தினத்தின் 90ஆம் ஆண்டு விழாவையொட்டி லுமுட் நகரில் உள்ள கடற்படை தளத்தில் ஒத்திகை நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது. இந்த ஒத்திகையில் கடற்படையின் உலங்கு வானூர்திகள் ஈடுபட்டன. அவைகள் நடுவானில் சாகசங்களை நிகழ்த்தி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக 2 உலங்கு வானூர்திகள் ஒன்றோடு ஒன்று மோதி கீழே விழுந்து நொறுங்கியது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் மீட்பு குழுவினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் விமானங்களில் இருந்த 10 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மலேசிய கடற்படை கூறும்போது, ஒத்திகை நிகழ்ச்சியின் போது 2 உலங்கு வானூர்திகள் மோதிக்கொண்டதில் அதில் பயணம் செய்த 10 பேரும் உயிரிழந்துள்ளனர். அவர்களை அடையாளம் காண உடல்கள் ராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இதேவேளை சனிக்கிழமையன்று நடைபெற இருக்கும் ராயல் மலேசியன் கடற்படையின் 90வது ஆண்டு விழாவை கொண்டாடும் அணிவகுப்புக்காக இந்த ராணுவ உலங்கு வானூர்திகள் ஒத்திகையில் ஈடுபட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் முகமது ஹாலித் நோட்டின் கூறியுள்ளார். Of course, it is something unexpected, a very sad incident. We will form an inquiry team to look into what happened. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.